இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பரபரப்பான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும், குறிப்பாக இந்திய சினிமா முழுவதும் இந்த தகவல் தான் இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. பாலிவுட், கோலிவுட், மாலிவுட், கன்னடாவுட், ஆந்திராவுட் என்றெல்லாம் எத்தனை உட்டுகள் இருக்கிறதோ அத்தனை உட்டுகளிலும் இப்போது இந்த நடிகை தான் பரபரப்பாக பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறார். அவர்தான் நடிகை நிவேதா பெத்துராஜ். அந்த பரபரப்பான தகவல் என்ன என்பதை சிறிது நேரத்தில் கூறுகிறேன். அதற்கு முன்பாக நடிகை நிவேதா பெத்துராஜின் குடும்ப பின்னணியை பார்த்து விடுவோம். நடிகை நிவேதா பெத்துராஜின் தந்தை பெத்துராஜ் தூத்துக்குடிக்காரர், வியாபாரி. அங்கே ஒரு சில சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்து வருகிறார். ஆனால் அந்த வியாபாரங்கள் அவருக்கு அங்கே போதுமான வருமானத்தை கொடுக்கவில்லை. இதன் பிறகு இவர் தனது குடும்பத்தோடு கோவில்பட்டிக்கு வருகிறார். கோவில்பட்டியிலும் ஒரு சில பெட்டி கடைகள், மளிகை கடைகள் வைத்து பார்த்தார். ஆனால் அங்கேயும் மிகப்பெரிய வருமானம் இல்லை. இதன் பிறகு இவர் குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. மதுரையிலும் ஒரு சில மளிகை கடைகள் வைத்து பார்த்தார், ஒரு சில இடங்களில் பெட்டி கடைகள் வைத்து பார்த்தார். ஆனால் அங்கேயும் அவருக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் நடத்திய மளிகை கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வந்திருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவரது நண்பர் மூலம் இவர் துபாய்க்கு பறக்கிறார். துபாய்க்கு அடிக்கடி சென்று வந்து அங்கே ஒரு சில வியாபாரங்களை செய்து வருகிறார். அது அவருக்கு ஓரளவு கை கொடுக்கிறது. என்றாலும் மிகப்பெரிய வருமானம் இல்லை. அங்கே வாழ்வதற்கு போதுமான வசதிகள் கிடைத்திருந்தாலும் கூட மிகப்பெரிய செல்வந்தராக அவரால் மாற முடியவில்லை. இப்படி போய்கொண்டிருக்கிறது அவரது வாழ்க்கையும் அவரது குடும்ப சூழ்நிலையும். ஆனால் துபாயில் அவர் கடந்த 22 வருடங்களாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் பெத்துராஜ். இந்த வியாபாரி பெத்துராஜின் மகள்தான் நடிகை நிவேதா பெத்துராஜ். நிவேதா பெத்துராஜுக்கு இப்போது 34 வயதாகிறது. இவர் மதுரையில் படித்தவர். ஆரம்ப கல்வி மற்ற கல்வியை மதுரையில் படித்தவர். பிறகு துபாயில் இவரது குடும்பம் செட்டில் ஆகிவிட்டதால் அங்கே வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் அங்கே இருந்துதான் மேல் படிப்பை படிக்கிறார். நடிகை நிவேதா பெத்துராஜுக்கு விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம். அதுவும் கார் ரேஸ், பேட்மிண்டன் என்றால் அவருக்கு உயிர். கார் ரேஸில் கலந்து கொள்வதுதான் அவருக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு. இந்த நிலையில்தான் அவருக்கு தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு நாள் கூத்து என்கிற தமிழ் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் நடிகை நிவேதா பெத்துராஜ். இந்த படத்தில் இவருக்கு ஜோடி நடிகர் தினேஷ். அடியே அழகே என்கிற ஒரு பாடல் இந்த படத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடல். இந்த பாடலில் நடிகை நிவேதா பெத்துராஜும் நடிகர் தினேஷும் நடித்திருப்பார்கள். இதற்கடுத்து பொதுவாக எம் மனசு தங்கம் என்கிற படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் நடிகை நிவேதா பெத்துராஜ். இந்த படத்தில் இவர் கதாநாயகி, இவருக்கு ஜோடியாக உதயநிதி ஸ்டாலின் நடித்திருக்கிறார். இதன் பிறகு டிக் 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 என்கிற படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். திமிர் பிடித்தவன் என்கிற படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இப்படி இவர் 20 படங்களுக்கு நடித்திருக்கிறார். தெலுங்கு படத்திலும் இவர் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு இரண்டிலும் இவர் சுமார் 20 படங்களில் நடித்து முடித்திருக்கிறார். 2016ஆம் வருடம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை நிவேதா பெத்துராஜ் இன்று வரை நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இவரது தம்பி நிஷாந்த் பெத்துராஜும் ஒரு விளையாட்டு வீரர். அவருக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம். அவரும் கார் ரேஸ், பேட்மிண்டனில் பங்கெடுத்துக் கொள்கிறார். இவர்களது குடும்பம் விளையாட்டுத்துறை மற்றும் சினிமாவில் சம்பந்தப்படுகிறது. இப்போது நடிகை நிவேதா பெத்துராஜ் மிக பெரும் செல்வந்தராக மாறியிருக்கிறார். சுமார் 20 படங்களில் நடித்து முடித்து விட்டாலும் கூட இவரிடம் ஏராளமான பணங்கள் குவிந்து கிடப்பதாக கூறுகிறார்கள். மிக பெரும் பணக்காரராக மாறிவிட்ட நிலையில்தான் இப்போது பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு மீடியா நிறுவனர் சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார். சவுக்கு சங்கர் தனது சவுக்கு மீடியா தளத்தில் நடிகை நிவேதா பெத்துராஜ் பற்றி ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், நிவேதா பெத்துராஜுக்கு ஒரு அரசியல்வாதியின் மகன்
50 கோடி ரூபாய்க்கு துபாயில் சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. அதுவும் பணக்காரர்கள் வாழும் இடத்தில் நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு அந்த அரசியல்வாதியின் மகன் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த பரபரப்பான தகவல். இந்த தகவல் தான் இப்போது இந்தியா முழுவதும் சினிமா துறையில் பேசப்படும் பொருளாக இருக்கிறது. இவருக்கு 50 கோடியில் துபாயில் ஆடம்பர பங்களா வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்வதற்காக சொந்த வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த அரசியல்வாதியின் மகன் என்பதுதான் சவுக்கு சங்கரின் குற்றச்சாட்டு. அதுதான் இப்போது இணையதளங்களிலும் மீடியாக்களிலும் மிக பரபரப்பாக பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. அந்த அரசியல்வாதியின் மகன் தான் நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு 50 கோடி ரூபாயில் ஆடம்பர பங்களாவை துபாயில் வாங்கி கொடுத்திருப்பதாக பரவும் இந்த தகவல் தான் இப்போது இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கிய பொருளாக மாறியிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் வீடு வாங்குவதென்றாலே மிகப்பெரிய விஷயம். ஒரு சாதாரண மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு வீடு கட்டி அல்லது வீடு புதிதாக வாங்கி குடியேறுவது என்பது அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு. மும்பை, டெல்லி, கல்கத்தா போன்ற இடங்களில் வீடு வாங்குவது அதைவிட மிகப்பெரிய கனவு. இப்படி இருக்கையில் நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு அந்த அரசியல்வாதியின் மகன் துபாயில், அதுவும் பணக்காரர்கள் வசிக்கும் இடத்தில் 50 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்தியாவென்ன உலகமே வாயை பிளந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக மாறியிருக்கிறது நடிகை நிவேதா பெத்ராஜின் தகவல். நடிகை நிவேதா பெத்ராஜ் கார் ரேஸில் மிகவும் ஆர்வமாக செயல்படக்கூடியவர். கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொண்டு அந்த போட்டிகளில் பல வெற்றிகளும் பெற்றிருக்கிறார். அதோடு இல்லாமல் பேட்மிண்டன் வீரராகவும் இருக்கிறார். பேட்மிண்டன் வீராங்கனையாக இருப்பதால் அவர் பல பேட்மிண்டன் போட்டிகளில் கலந்து கொண்டு அங்கேயும் பல பரிசுகளை வென்றிருக்கிறார். இப்படி பெட்டி கடையும் மளிகை கடையும் நடத்தி வந்த நிவேதா பெத்ராஜின் குடும்பம் இப்படி துபாயில் ஆடம்பரமாக வாழும் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த அரசியல்வாதியின் மகன்தான் என்று அடித்து கூறுகிறார் சவுக்கு சங்கர். இதன் பிறகு நடிகை நிவேதா பெத்ராஜ் கொதித்தெழுது சவுக்கு மீடியா சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில்தான் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். நான் நேர்மையானவள், எளிமையானவள், எனது குடும்பம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறது, நாங்கள் கஷ்டப்பட்டுத்தான் முன்னேறி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என் மீது இப்படி அவதூறு கிளப்புகிறீர்களே, இது நியாயமா என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த எக்ஸ் தளத்தில். எந்த தயாரிப்பாளரிடமோ நடிகரிடமோ சென்று நான் வாய்ப்பு கேட்டதில்லை, நான் மிகவும் ஒழுக்கமானவள், யாரிடமும் சென்று வாய்ப்பு கேட்காத நிலையில் தானாக தேடி வந்த வாய்ப்புகள் தான் நான் நடித்திருக்கும் 20 படங்கள். தமிழ், தெலுங்கு படங்களில் எந்த நடிகரிடமும் நான் வாய்ப்பு கேட்டதில்லை, அவர்களாகவே எனது திறமையை பார்த்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், இப்படி உழைத்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் நான் என்றெல்லாம் அவர் கண்ணீர் மல்க அந்த எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நான் கார் ரேஸ் போட்டிகளில் கலந்து கொள்ளும் கார் ரேஸ் வீராங்கனையாக இருப்பதால் சென்னையில் நடக்கும் கார் ரேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னையும் சென்னையில் நடக்கும் கார் ரேஸையும் இணைத்து அவதூறுகள் பரப்புவது வேதனையானது. இப்படி பரப்பப்படும் பொய் செய்திகளில், அவதூறுகளில் உண்மை இல்லை. பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியாக்காரர்கள் இது போன்ற செய்திகளை எழுதும் போதும் பரப்பும் போதும் பதிவிடும் போதும் உண்மையை சரிபார்த்து அது உண்மைதானா என்று சரிபார்த்து வெளியிட வேண்டும். எந்த பத்திரிகையாளர்கள் மீதோ மீடியாக்கள் மீதோ நான் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்காக நான் கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்திற்கோ செல்லவில்லை. அவர்களிடம் மனிதாபிமானம் இருந்தால் இது போன்ற பதிவுகளை பதிவு செய்யாதீர்கள், இது போன்ற வீடியோக்களை, அவதூறு வீடியோக்களை பதிவு செய்யாதீர்கள், அவதூறு வீடியோக்களை வெளியிடாதீர்கள் என்று மனமுருக வேண்டிக் கொண்டிருக்கிறார் நடிகை நிவேதா பெத்ராஜ். நடிகை நிவேதா பெத்ராஜ் ஒரு வீராங்கனை மட்டுமல்ல, அவர் மிஸ் இந்தியா பட்டம் பெற்ற இந்திய அழகி. மற்றொரு இந்திய அழகி போட்டியில் இவர் 4ஆம் இடத்தில் வந்தார். இப்படி இவர் அழகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உலக அழகிதான், அப்படிப்பட்ட இந்திய அழகிதான் நடிகை நிவேதா பெத்ராஜ். இது போன்ற அவதூறுகளை, பொய் செய்திகளை உண்மை தெரியாமல் வெளியிடாதீர்கள் என்று பத்திரிகையாளர்களையும் மீடியாக்காரர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகை பெத்ராஜ்.
நடிகை நிவேதா பெத்துராஜுக்கு அந்த அரசியல்வாதியின் மகன் வீடு வாங்கி 50 கோடி ரூபாயில் வீடு வாங்கி துபாயில் வீடு வாங்கி கொடுத்திருப்பதால் தான் இந்த செய்தி இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுகிறது இந்திய சினிமாவில். அதனால்தான் இப்போது இந்தியாவில் தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவில் பரபரப்பாக பேசப்படும் பொருளாகி இருக்கிறது இந்த நிவேதா பெத்துராஜின் செய்தி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மறக்காமல் தேங்க்ஸ் பட்டன், கீழே இருக்கும் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.